வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். என்னன்னா, சீக்கிரமா திருமணம் நடக்கணும் அப்படின்னு அடிப்படையில, அந்த காலத்துல எழுதின நூல்கள், 18ஆம் நூற்றாண்டுல தமிழ்ல எழுதின நூல்கள், 19ஆம் நூற்றாண்டு சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷன், இல்லாட்டி இவங்களா ஒரு ஆய்வு மாதிரி செஞ்சு சொன்னேன்ற மாதிரி சொல்றப்ப, 7ஆம் பாவ அதிபதி நல்லவர் ராசியிலிருந்து, சுபர் ராசியிலிருந்து சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோகோ பெற்றிருந்தால் அவர் 5 வயது அல்லது 9 வயதில் திருமணம் விவாகம் அப்படின்னு சொல்றான். நல்லா நீங்க கவனிக்கணும். 7 கூடையவன் சுபர் ராசியில இருந்தா போதும். சுபர் ராசினா ரிஷபதுலாம், மிதுனம், கன்னி, கடகம் அண்ட் தனுசு, மீனம் இந்த ராசியில இருந்தா போதும். இந்த சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தாலே 5 அல்லது 9ஆம் வயதில் திருமணம் விவாகம் நடக்கும்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஜாதகம் எக்கச்சக்கமா இருக்கும். சுக்கிரன் ஆட்சி பெறுவது ஒரு 2 மாசம், சுக்கிரன் உச்சம் பெறுறது ஒரு 3 மாசம், 2 1 3 இது ஒரு மாசம்னா 1 1 2 1 3 இந்த அடிப்படையை கையில வச்சுக்கிட்டு ஒரு 3 மாசத்துல பிறந்திருப்பாங்க. மற்றபடி 7 கூடையவன் சுபர் ராசியில இருக்கவங்கன்னு பாருங்க. ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு 5000 பேருக்காவது இந்த அமைப்பு வந்து சேர்ந்துரும். அப்படி வந்து சேருதுன்னா என்ன நடக்குது? கல்யாணம் ஆகுதா? 9 வயசு, 5 வயசு, 9 வயசுல இன்னைக்கு நடக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டாங்க. 16 18 வயசுக்கு பின்னாடி, 21 வயசுக்கு பின்னாடி திருமணத்தை செய்யுங்கன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் உத்தரவு போட்டாச்சு. சரி, இந்த கவர்மெண்ட் உத்தரவு போட்டாச்சு. நம்ம இந்த மாதிரி கோல் அமைப்பு இருக்கு, நமக்கு ஒரு மாப்பிள்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு போனோம்னா, அந்த மாப்பிள்ளை கேட்கக்கூடிய டிமாண்ட்ஸ்ல இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம அப்படியே போய்கிட்டே இருக்கு. 21 முடிஞ்சிருது, 22, 23, 24ன்னு போகுது. அதுக்கப்புறமேலும் ஒரு மாப்பிள்ளையை நம்மளும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவோம். நான் சொல்றதெல்லாம் நகரவாசிகளுக்கு, கிராமவாசிகளுக்கு அல்ல. கிராமத்தார்கள் இன்னமும் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாங்கன்னா கொஞ்சம் பாக்குறாங்க. சரி, நமக்கு சரியாத்தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ கிளாஸ்ன்னு நீங்க இன்னைக்கு எல்லாரும் அவங்கள பிரிச்சு வச்சிருக்கீங்க. லோ கிளாஸ்னா கீழ்நிலை ஊழியர்கள் அப்படின்னு. சாதாரணமா ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் என்னத்தை போய் பார்ப்பாரு? அதுக்குன்னு பொண்ணையும் படிக்காம வச்சிருப்பாங்க. நார்மல் படிப்போட நின்றுருக்கும். சட்டா ரைட்டு, உனக்கு ஒரு புருஷன் கிடைச்சா கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க கல்யாணத்துல கூட இந்த 21 வயசு கல்யாணம், 18 வயசு கல்யாணம்லாம் நடந்துருதுங்க, நிறைவேறிடுது. ஆனா இந்த நகரத்துல இருக்கிற பெண்கள், படிச்ச பெண்கள், படித்த ஆண்கள், இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. தங்கள் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க. கேட்டா ஜாதகத்தை போய் கேக்குறீங்க, ஜாதகர் பொருத்தம் நல்லா இல்லைங்கிறார். என்ன கேட்கணும்? ஜாதகத்தை பொருத்தம் கேட்க கூடாது. அது 10 பொருத்தம்ங்கிறது 2 பேருடைய நட்சத்திர பொருத்தமே தவிர ஜாதக கட்ட பொருத்தம் கிடையாது. ஜாதக கட்டம் பொருத்தம்னு சொல்லி நாங்க போட்டுட்டோம்னு வைங்க விதிகளை, அடேங்கப்பா, கோர்ட்டுக்கு எந்த கேஸாவது போகுமா? ஃபேமிலி கோர்ட்டுக்கு நாங்களே தீர்த்திட மாட்டோம். அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. எதிர்காலம் நல்லா இருக்கு. இந்த பொண்ணுக்கும் ஜாதகத்துல 7ஆம் பாவாதிபதி, தசாநாதர்கள் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னா, வந்த கணவர் நல்ல கணவராகவோ கெட்ட கணவராகவோ இருந்தாலும் அவருக்கு நல்ல திசை ஓடுனா தப்பிச்சிருவோம். நல்ல திசை ஓடாம அவருக்கு வேற சுமாரான திசை ஓடி இந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்து அவருக்கு 2 திருமணம் நடக்கணுங்கிற விதி இருக்கிறப்ப இந்த பொண்ணை கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஏன் சார், இந்த பொண்ணுக்கு நல்ல கணவர் தானே வரணும் இருக்கு, அப்புறம் ஏன் சார் அவர் சேர்ந்தாருன்னா? நல்லா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. கண்டுபிடிக்க முடியாத சூட்சுமங்கள் ஜோதிடத்துல எக்கச்சக்கமா கிடக்கும். அதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேணாம். சாதாரணமா சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஒரு தார யோக ஜாதகம் இந்த உலகத்துல இல்ல. அது மாதிரி கிடையாது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் மாடர்ன் வேர்ல்டு என்ன பண்ணிருச்சு? முடிக்கலைன்னா அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போமா அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு. அப்படி போறப்ப இந்த மாதிரியான வயது 5 9 வயதுல நடக்கிற விவாகத்துல இது வராது. என்ன விவாக ரத்தம்லாம் வராது. சிறு வயதுல கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு 25 27 வயசுலயே
மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க, குழந்தையும் நல்லா பிறந்திருக்கும். ஒரு 18 வயசு கல்யாணத்தை சொல்லுங்க, 21 வயசு 18 வயசு ஈஸியா கல்யாணம் பண்ணலாம். இல்லையேங்க, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி எங்கெங்கேயோ வந்து நிக்குதுங்க. குழந்தையை நினைத்தாலே நாங்கள் பெத்தெடுப்போம், எங்களுக்கு கொஞ்சம் பணம் சம்பாரிச்ச பின்னாடிதான் அந்த இதுக்கு வருவோம்னு சொல்ற அளவுக்கு பெண்கள் முன்னேற்றம் இருக்கிறப்ப என்ன செய்வோம்? இந்த மாதிரியான சீக்கிர விவாகங்களுக்கு வழியே கிடையாது. நாங்க என்ன சொன்னோம், 7 கூடயவர் சுபர் ராசியில் இருந்து சுக்கிரன் ஆட்சிய உச்சம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு 5 வயசு 9 வயசு. இன்னைக்கு நம்ம 18 வயசு 21 வயசுன்னு சொல்லிக்கலாம். நடத்த விட மாட்டேங்கிறாங்களே. நம்ம என்ன செய்யறது? அதே மாதிரி 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்து 7ஆம் அதிபதி சுக்கிரனுடன் கூடி இருந்தால், 7ல சூரியன் 7ஆம் அதிபதி சுக்கிரனுடன் இணைந்திருந்தால் 7வது வயதிலோ அல்லது 11வது வயதிலோ திருமணம் நடைபெறுங்கிறாங்க. அப்ப இதுவும் என்ன ஆகுது? சீக்கிர விவாகத்தை சொல்லக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. எது? 7ல சூரியன், 7 கூடைய வந்து சுக்கிரன் 7 கூடையன்னு இணைந்திருத்தல். சரி, அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து 7ஆம் அதிபதி 11ல் இருந்தால் 10 அல்லது 16 வயதில் விவாகம்ங்கிறாங்க. 10 அல்லது 16 வயது. எது? 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்து 7ஆம், அதாவது 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து 7ஆம் அதிபதி 11ல் இருந்தார். பாருங்க, இதுவும் எப்படி இருக்கு பாருங்க. குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் இருந்து 7ஆம் மாதி 11ல் இருந்தாலும் 10 16 வயதில். அதே மாதிரி லக்ன கேந்திரத்தில் சுக்கிரன் இருந்து 7 கூடையவன் சனியின் வீட்டில் இருந்தால் 11 வயதில் விவாகம் நடக்கும். அன்னைக்கு 11 வயது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் போல இருக்கு. சுக்கிரன் 7 கூட லக்ன கேந்திரத்தில் சுக்கிரன் 7 கூடையவன் சனியின் வீட்டில் இருந்தாலும் 11 வயதில் விவாகம். 4, 7, 10 ஆகிய இவ்விடங்களில் சுக்கிரன் இருந்து மேற்படி சுக்கிரனுக்கு 7ல் சந்திரன் இருந்தால் 12 அல்லது 19 வயதில் திருமணம் நடைபெறும்ங்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தா சந்திரனுக்கு 7ல் சுக்கிரன் இருந்து சுக்கிரனுக்கு 7ல் சனி இருந்தார். பாருங்க, சந்திரனுக்கு 7ல் சுக்கிரன் இருந்து சுக்கிரனுக்கு 7ல் சனி இருந்தால் இது என்ன ஆகியது? ஈஸியா சொல்லலாம். சந்திரனும் சனியனும் சேர்ந்து இருந்து 7ல் சுக்கிரன் இருந்தால் 18 வயதில் திருமணம் நடக்குன்ட்டு போயிட வேண்டியது தானே. அதே மாதிரி 2ஆம் அதிபதி 9ல் இருந்து 7ஆம் அதிபதி 2ல் இருந்தால் 13 வயது அடைந்ததும் விவாகம் நடைபெறும்னு ஒரு விவாக காலத்தை சொல்றாங்க. இதெல்லாம் ஒண்ணும் பெருசா கேடல. எல்லாமே 7ஆம் பாவம் சுக்கிரனையும் நல்லதா வச்சு சொல்லக்கூடிய பலன்களாக சொல்லி கல்யாணத்தை சொல்றாங்க. சுக்கிரனை மாத்திரம் எடுத்துக்கிட்டு 7ஆம் அதிபதியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இது மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான ஜாதகங்கள் இருக்குங்க. ஆனா இவங்க கொண்டு வர்ற ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், என்ன களத்திர தோஷம், அப்புறமேல பூர்வ புண்ணிய தோஷம், எல்லா தோஷத்தையும் தூக்கி கொண்டாந்து இந்த இது பொண்ணு பார்க்குற அமைப்புல கொண்டு வந்தா கல்யாணம் நடக்க விடுவாங்களாங்க? 30 வயசு என்னங்க, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க, கல்யாணம் நடக்கலைங்க. கேட்டாவது பொண்ணு வந்து நல்ல மாப்பிள்ளை வேணும்னு கேட்குது. பொண்ணுனுடைய இயற்கை தன்மை கணவருடன் இணைந்து போகக்கூடிய தன்மை. மாப்பிள்ளை வந்து எனக்கு சூப்பர் பொண்ணு வேணும். ஏன்? நீங்களும் பொண்ணோட இணைஞ்சு போக மாட்டீங்களா? என்னன்னே தெரியலங்க. இன்னைக்கெல்லாம் மாடர்ன் வேர்ல்டுல நம்ம அறிவு வளர்ந்துருக்கும். இவங்கெல்லாம் நல்ல பொண்ணு மாப்பிள்ளைகளை ஈஸியா கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைச்சா, அறிவு வளர்ந்ததுனால வச்ச வினை என்னன்னா, எந்த தீங்கும் இல்லாம வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அடங்கின பொண்ணா, நல்ல ஒரு ஏமாற்றாத ஆனா அப்படின்னு இவங்க கேட்கிறப்ப ஜாதகத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். எங்கடா இந்த சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுவெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கடா. என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், கிட்டத்தட்ட அவரெல்லாம் 18 வருஷமா எந்த வேலையும் பார்க்கலைங்கிறார். படுகோடீஸ்வரரா இருப்பார் போல இருக்கு. அப்ப அந்த மனைவி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க சொல்ற மாதிரி என் கணவர் இல்லையே, சும்மாவே இருக்காரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா, வாய்ப்புகள் அப்படிங்கறது அவங்க அவங்களோட நல்லா வாழ்றாங்க. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே கணவன் மனைவி வாழ்வுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, துயரமும் இல்லை. அற்புதமாக வாழ்ந்துட்டு போகக்கூடிய அமைப்பு பெற்று அவங்க வாழ்றாங்களே தவிர, இவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க, எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. அப்புறம் எப்படி திருமணத்துக்கு நம்ம போக முடியும்? நிறைய உதாரணங்கள் இருக்குங்க. அறிவு வளர்ந்தால் சுலபமாக எதையும் ஏற்றுக்கொண்டு பக்குவப்படி வாழ்வோம்னு சொல்லி கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. நாங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம், சிறு வயதிலேயே இவங்களுக்கு விவாகம் முடிஞ்சிடணும். இன்னைக்கு 18 to 21 கொண்டு போகலாம். பாருங்க, திருமணத்துக்கு படாத பாடுபடுறோம் பாருங்க. பாத்தீங்கன்னா அடேங்கப்பா, ஜோசிய ஜாம்பவான்கள்
ரூபாய்க்கு பெற மாட்டாங்க. நானும் சொல்லியாச்சு, 10 பொருத்தத்தை எனக்கு விலைக்கு கொடுங்கடா, உங்களுக்கு 10 லட்சம் இல்லை 20 லட்சம் கூட காசு தர்றேன், என்னத்தையாவது பண்ணி தரேன், வாங்குறான்னா ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். ஆனா அவன் மக்களை ஏமாத்திக்கிட்டு டக்கு டக்குன்னு போய்கிட்டு இருக்கான். வணக்கம்ங்க, வணக்கம்ங்க.